தெய்வச்சேக்கிழார் என்று சொல்லுகிறவருடைய இயற்பெயர் அருண்மொழி தேவர். தெய்வச்சேக்கிழார் என்று தான் சொல்லணும், சேக்கிழாருன்னு சொல்லக்கூடாது. அருண்மொழிவர்மன்னு ராஜராஜ சோழனுக்கு பேர். அந்த பேரை வச்சிருக்கிறாங்க உங்க வீட்டில். தேவர்னு பேர் இருந்தாலும் கூட சேக்கிழார் குடி பேர் தான் சேக்கிழார். சேக்கிழாருங்கிறது கிழார், சேனா எருது, எருதுக்கு தலைவர், எருதுகளை வச்சு ஏர் உழுது. அருண்மொழி தேவருடைய தாய் தந்தையர் பேர் வெள்ளியங்கிரி முதலியார் அழகாம்பிகை. அருண்மொழி தேவர் ரொம்ப ரைட்டு. அவரு ஒரு சமயம் அரசன் யாரு, நம்ம குலோத்துங்கன் தான், 2ஆம் குலோத்துங்கன். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அந்த தொண்டை நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு அதை சர்க்குலேட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச பதிலாக சொல்லுகிறவர்கள் நான் உங்களை ஆனர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 3 கேள்வியை கேட்டு அனுப்பிச்சதா வரலாறு இருக்கு. இது என்னன்னா, மலையை விட பெரியது எது, கடலை விட பெரியது எது, உலகத்தை விட பெரியது எதுன்னு 3 கேள்வி அவங்க தெரிஞ்சதை எழுதியிருக்கிறாங்க. நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், எல்லாம் சிறப்பான பதில். ஆனா சேக்கிழார் என்ன பண்ணாரு, அப்பா அவருக்கு பதில் எழுதி அனுப்பிச்சார். அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான் அந்த அரசன். மலையை விட பெருசு எது அப்படின்னு ஒண்ணு, நிலையில் திரியான் அடங்கியான் தோற்றம் மலையினுமான பெரிதுன்னார். மலையை காட்டிலும் பெருசு எதுன்னு கேட்டா, வாழ்வு வந்த பிறகும் கூட அடங்கி இருக்கிறான் பத்தியா, அவன் தான் மலையை விட பெரியவன் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. கடலை காட்டு எது பெருசுன்னாரு. பயன் தூக்கார் செய்த உதவி சிறிது நயன் தூக்கி நன்மை கடலில் பெரிது அப்படின்னார். பிரதிபலன் எதிர்பார்க்காமல் என்ன நமக்கு திரும்ப கிடைக்கும்னு எதிர்பார்க்காம வேண்டிய நேரத்திலே ஒரு உதவியை செய்கிறான் அல்லவா, அந்த செய்த உதவியினுடைய நன்மை இருக்கே, அது கடலை காட்டிலும் பெருசு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். சரி, பூமியை காட்டிலும் இந்த உலகத்தை காட்டிலும் எது காலத்தினால் செய்த நன்றி சிறிதனும் ஞானத்தின் மானப்பெரிது. அதாவது என்ன நேரத்துக்கு தேவையோ அந்த நேரத்தில் கிடைக்கிற உதவி தான் உலகத்தை விட பெரியதுன்னு. இது ரொம்ப பொருத்தமா இருந்ததுனால அவருக்கு தன்னுடைய அரசவையில் முதலமைச்சராக கொடுத்து விட்டார். ஏன்னா இப்படி ஆன்சர் பண்றவரு திருவள்ளுவரை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு, அறம்பொருளின் மூலம் நல்லா தெரியும் இருக்கு. அதுவும் இல்லாம இவர் உழவுல இருக்கிறதுனால சோழ நாடு உழவை நம்பி இருக்கு, இவர் வேளாண்குடியா இருக்கிறதுனால நமக்கு தகுந்த அமைச்சராக இருப்பார் என்று நினைச்சு அவருக்கு நன்றி கூறி அப்படி பாராட்டி இருக்கிறார்கள். அப்புறம் சோழன் தன்னுடைய அவையில அவருக்கு அமைச்சராக பதவி தந்து பட்டம் சூட்டி உத்தம சோழ பல்லவர் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்தார்.